நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமி இனிய வணக்கங்கள். லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உச்சராசியிலும் ஆட்சியிலும் உங்களுக்கு அமரக்கூடிய காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 21/1/2024 முதல் 27/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி கன்னி ராசியிலே கேது பகவானும், 4ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும், அவரோடு செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். 5ஆம் இடத்திலே சூரிய பகவானும், 6ஆம் இடத்திலே சனி பகவானும், 7ஆம் இடத்திலே ராகு பகவானும், 8ஆம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கிறார்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். பொதுவாகவே சந்திராசமமோ வேதியோ இல்லாமல் இருந்தாலே அந்த வாரம் உங்களுக்கு சுபமான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை, அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள். நண்பர்களே, நாளும் கோளும் நம்மை வழி நடத்தும். அதன் விதிப்படி இந்த வாரம் முழுவதுமே நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 21/1/2024 அன்றைய தினம் வளர்பறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்தபடியாக 22/2/2024 வளர்பறையில் வரக்கூடிய துவாதசி திதியும் திங்கட்கிழமைக்கு வளர்பறையில் வரக்கூடிய துவாதசி திதியும் மிருகசீட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக அன்றைய தினம் வருகிறது. அன்றைய தினம் இந்த புண்ணிய பாரத பூமியிலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த அயோத்திமா நகரிலே அவருக்கு மிகப்பெரிய ஆலயம் எழுப்பப்பட்டு கும்பாபிஷேகம் அன்றைய தினம் நமது பாரத பிரதமர் அவர்களால் நடத்தப்பட இருக்கிறது. அந்த நாள் புண்ணியமான நாள். அடுத்ததாக 23/1/2024 செவ்வாய்க்கிழமைக்கு வளர்பறையில் வரக்கூடிய திரியோதசி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் மரணயோகமும் கூடிய நாள் அன்றைய தினம் பிரதோஷம். செவ்வாய்க்கிழமைக்கு பிரதோஷம். அடுத்து புதன்கிழமைக்கு அதாவது 24/1/2024 வளர்பறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் அன்றைய தினம் சித்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். புதன்கிழமைக்கு முகூர்த்த நாள். அடுத்து வியாழக்கிழமை. இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் மிக சிறந்த நாள்னு சொன்னால் அந்த நாள் தான் 25/1/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு திதி பௌர்ணமி திதி, நட்சத்திரம் பூச நட்சத்திரம். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தைப்பூசம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தைப்பூச நன்னாளிலே சகல முருகஸ்தலங்களிலும் தைப்பூச திருநாள் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட இருக்கிறது. வடலூரிலே வள்ளலாருக்கு தைப்பூச திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படும். மாமதுரையிலே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய தெப்ப உற்சவம் அன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த மாமதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கருடைய ஜெயந்தி அன்றைய தினம் வருகிறது. அதனால் இந்த வியாழக்கிழமைக்கு ரொம்ப விசேஷமான நன்னாளாக அமைகிறது. அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அதாவது 26/1/2024 வெள்ளிக்கிழமைக்கு நமது இந்திய திருநாட்டின் குடியரசு தினம். அன்றைய தினம் வாஸ்து நாள் வேறு. திதி தேய்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதமை திதி, நட்சத்திரம் பகல் 11 மணி வரை பூச நட்சத்திரம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரம். அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு மரணயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு 27/1/2024 தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதி, மதியம் 1:30 மணி வரை ஆயில்ய நட்சத்திரம், அதன் பிறகு மக நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகளும் நட்சத்திர ரீதியான அமைப்புகளும். கன்னிராசி என்பதே உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினால வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும்
பணப்பொருளாதாரம் லிக்விட் கேஷ் மாதிரி கொஞ்சம் வந்து பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த வாரம் பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் அட்டமாதிபதியாகிய செவ்வாயும் அங்கே சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால தேவையில்லாத விஷயங்களில், அதாவது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத விஷயங்களில் வீண் செலவுகள் செய்ய வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, யாருக்காவது வந்து பணத்தை வாங்கி கொடுத்து நானாச்சுன்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா பணப்பொருளாதாரம் உங்களுக்கு இந்த வாரம் சிறந்த நற்பலனை தருவதற்கான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது, தன வாக்கு குடும்பஸ்தானமும் அதே யோகத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளால் சிறு சிறு சலசலப்புகளும் சஞ்சலங்களும் மன கிளேஷங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. தந்தை வழி உறவுகளுக்கும் அதே தான். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து செவ்வாயோடு சேர்ந்து புத பகவான் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி யோகம் உண்டு. கொஞ்சம் கவனமாக நடந்துங்க. அடுத்தது தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை விதியாக புத பகவான் அந்த 10ஆம் இடத்தை சுக்கிரனோட சேர்ந்து பார்த்துட்டு இருக்கனால முன்னேற்றம் பெரிய லெவலில் இருக்கிற கூட வாய்ப்புகள் உண்டு. அதுவும் புதுசாக ஏதாவது தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கோங்க. கூட்டு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட்டு தொழிலில் பயன்படுத்திக்கலாம். இந்த யோகங்கள்லாம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபத்தை நிறைய சம்பாதிக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் உண்டு. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் நினச்ச பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கை கொடுத்து வரும். அந்த அளவுக்கு யோகங்கள் கிடைக்கும். இதெல்லாம் போக 6ஆம் இடத்திலே அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் இன்னும் நற்பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இதான் இந்த வாரத்தில் ஒரு சிறந்த உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மங்களங்கள், சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு சுப முகூர்த்த நாட்கள் நிறைய வர்ற காரணத்தினால சுப செய்திகளும் சுப மங்களங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே இந்த 12 ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துங்க. குறிப்பாக வந்து உணவுப் பொருட்கள் அதே மாதிரி டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரம் வந்து ஒரு அற்புதமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா குருவின் பார்வை புத பகவானை பார்க்கும் காரணம் இதெல்லாம் நல்ல சிறந்த நற்பலன். இதுகாரம் இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறி இணக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்யோன்யம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு சுப செய்திகளும் கிடைக்கும். சுப செய்திங்கிறப்ப மங்கள யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணமாகாத பெண்களுக்கு மங்கள செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்துட்டுக்கூடியவங்களுக்கு அந்த செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அந்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு விசேஷமான மங்களகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனிய நல்வாழ்த்துக்கள்.